தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பல வருடங்களாக யாரும் செல்லாத ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டை கிராமத்தார் எல்லோரும் பேய் வீடு என்று அழைத்தார்கள். அந்த வீட்டை பற்றி கிராமத்தில் பல கதைகள் இருந்தன. இரவு 12 மணிக்கு அந்த வீட்டில் விசித்திரமான சத்தங்கள் கேட்கும், கதவுகள் தானாக திறக்கும் என்று மக்கள் சொல்வார்கள். ஒரு நாள் அருண் என்ற துணிச்சலான சிறுவன் அந்த கதைகளை கேட்டான். அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான், பேய்கள் எல்லாம் கதைகள் தான், நான் சென்று பார்த்து வருகிறேன். அன்று இரவு மணி 11:45 அருண் அந்த பழைய வீட்டின் முன் நின்றான். காற்று பலமாக வீசியது. கதவு மெதுவாக கீச்சென்று ஒலி செய்தது. அருண் மெதுவாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தானா. வீட்டுக்குள் முழுக்க இருட்டு, சிலந்தி வலைகள், தூள், தூசி, பழைய மரச்சாமான்கள். அந்த நேரத்தில் மேல் மாடியில் இருந்து டம் 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 என்று காலடி சத்தம் கேட்டது. அருணின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. திடீரென்று மணி சரியாக 12 ஆனது. அதே நேரத்தில் வீட்டின் எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்தில் எரிந்தன. அருண் சுவரில் இருந்த பழைய கண்ணாடியை பார்த்தான். அந்த கண்ணாடியில் அவன் பின்னால் ஒரு நிழல் தெரிந்தது. அந்த நிழல் மெதுவாக நகர ஆரம்பித்தது. இருட்டில் இருந்து ஒரு பேய் உருவம் வெளிவந்தது. அதன் கண்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அருண் மிகவும் பயந்து ஓட ஆரம்பித்தான். கதவை திறந்து வேகமாக வெளியே ஓடினான். அவன் திரும்பி பார்த்தபோது அந்த வீட்டின் ஜன்னலில் இருந்து ஒரு வெள்ளை முகம் அவனை பார்த்து கொண்டிருந்தது. அந்த நாளுக்கு பிறகு அருண் அந்த வீட்டின் அருகே கூட செல்லவில்லை. ஆனால் இன்றும் அந்த வீட்டில் இரவு 12 மணிக்கு விளக்குகள் எரிகின்றன என்று மக்கள் சொல்கிறார்கள். இது போன்ற த்ரில்லான கதைகள் காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.